வந்து அபி சாப்பிடலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாரு. உடனே அபி வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "உங்களுக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிடலன்னு? எனக்கு தெரியாதா? நீ என்னைக்கு தான் வந்து நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்க? எனக்கு தான் எடுத்து வந்து குடுப்ப. எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது அபி" அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ நீ சமையல் பண்ண மாரி பேசுற. எல்லாம் அனு தானே பண்ணாங்க" அப்படின்னோனே, "அனு பண்ணாலும் அது எடுத்து வந்து குடுத்தது நானு" அப்படின்றாங்க. சிரிக்கிறாங்க 2 பேரும். இங்க வந்து என்ன பண்றாங்க, செம்மையா டென்ஷனா இருக்காரு முரளி. எப்படி அந்த காச நான் ரெடி பண்ண போறேன்னு தெரியலையே! இந்த அஞ்சலி வேற என்ன சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு சொல்றா. புருஷனுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்கே! நம்ம எப்படியாவது காசு அரேஞ்ச் பண்ணணுமே ஏதாவது இருக்கா அவளுக்கு? ரென்ட்டுக்கு பார்க்க சொல்றா. இவள அப்படி சொல்லிட்டு டென்ஷனா வராங்க. இப்படி வந்து காசு ரெடி பண்றது வேற வழியே கிடையாது. அஞ்சலிய வச்சு தான் பணத்த ரெடி பண்ணணும். ஆனா வேற ஏதாவது சொல்லி தான் ரெடி பண்ணணும். ஆனா இப்படி ரெடி பண்ணலாம். எல்லாம் இந்த ராகவ் கிட்ட தான் பணம் இருக்கு. அத எப்படியாவது அஞ்சலி அக்கவுண்ட்டுக்கு வாங்கிட்டு அஞ்சலி கிட்டேருந்து நம்ம அபேஸ் பண்ண வேண்டியதுதான். என்ன பண்ணலாம்? அப்படி சொல்லிட்டு ஒரே ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே அம்மம்மா கிட்ட போய், "அம்மம்மா" அப்படி சொல்றாரு. "என்னங்க?" அப்படின்னோனே, "நான் ரென்ட்டுக்கு கேட்டேன் அம்மம்மா. அவங்க ஓனா தான் வாங்கிக்க சொல்றாங்க. ரென்ட் இல்லன்றாங்க. அப்படி இல்லன்னா லீஸ்க்கு போட்டுக்க சொல்றாங்க அம்மம்மா. இங்க பாருங்களேன், மாசம் மாசம் ரென்ட் குடுக்கறதோட லீஸ்க்கு போட்டா இன்னும் நல்லதில்ல" அப்படின்னோனே, நல்லது தாங்க. எவ்வளோ கேட்குறாங்க?" அம்மம்மா காசு கொஞ்சம் அதிகமா தான் கேட்குறாங்க" அப்படின்றாங்க. சரி எவ்வளோ கேட்குறாங்க?" "இல்ல அம்மம்மா, ஒரு 20,00,000 கிட்ட கேட்குறாங்க" அப்படின்னோனே, சரி இவகிட்ட ஒரு 20,00,000 வாங்கினாவது வெளிய எங்கேயாவது வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோவா? ஏங்க அவ்வளோ காசுலாம் எங்கேங்க போறது நம்மக்கிட்ட? அப்படின்னோனே, என்ன பண்ணுறது? எனக்கு தான் அதுக்கெல்லாம் குடுத்து வைக்கல. வேற என்ன பண்ணுறது? சரி, சரி நீங்க டென்ஷன் ஆவாதீங்க. நான் எப்படியாவது வந்து ராகவ் கிட்ட பேசுறேன். எனக்குன்னா கண்டிப்பா ராகவ் தரமாட்டான். அப்படின்னோனே, அதெல்லாம் இல்லங்க. எனக்குன்னா கண்டிப்பா தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, தருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எப்படியாவது ராகவ் கிட்ட வாங்கிடணுமே! என்ன பண்ணலாம்? கண்டிப்பா கிடைக்குமா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து ராகவ் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும். இந்த மாரி மாமா வந்து ஒரு இடம் பார்த்துருக்காரு. அதுக்கு விலைக்கே வருதாம். விலைக்கு கூட வாங்கிடலாம். ஆனா அவங்க லீஸ்க்கு வந்து தரேன்றாங்க. அதனால மாமாக்கு வந்து லீஸ்க்கு வந்து அந்த இடம் வேணும். அதனால காசு வேணும். என் அக்கவுண்ட்ல இருக்க காசெல்லாம் வந்து எடுத்துக்கட்டுமா நானு? உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி அடைறாங்க. ஐய்யய்யோ! இவன் என்ன இப்ப காசெல்லாம் வாங்க பார்க்குறானே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அபி வந்து, இங்க பாருங்க, இந்த மாரி லீஸ்க்கு குடுத்து நெறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. அப்புறம் லீஸ்க்கு விட்டவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? டாக்குமெண்ட்ட தயார் பண்ணி இவங்களுதுன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. இந்த மாரி நெறைய கேஸ் நம்ம பார்த்தோம். "என்ன ராகவ் நீங்க கூட பார்த்தீங்கல்ல?" அப்படின்னோனே, "அக்கா அவன நம்பாதீங்கக்கா. அவன் ரொம்ப மோசமானவன்க்கா" அப்படி சொல்லிட்டு அபி மனசுல நெனைக்கிறாங்க. உடனே வந்து, "ஐய்யய்யோ! அக்கா வேற இப்படி நம்புறாங்களே! எப்படியாவது வந்து தடுக்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு, சொல்றது புரியுதாக்கா உங்களுக்கு?" அப்படின்னோனே, "புரியுது அபி. ஆனா அவரே லாயர்ல. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அபி" அப்படின்னோனே, "இருந்தாலும் இப்பல்லாம் படிச்சவங்கள ஏமாத்துறான். அதெல்லாம் அவர ஏமாத்த முடியாது. இங்க பாருக்கா, லீஸுக்கெல்லாம் குடுத்துட்டு பின்னாடிலாம் அலைய முடியாது. ரொம்ப கஷ்டம்" அப்படின்னோனே, பாட்டி வராங்க. "ஆமாமா. அபி சொல்றது கரெக்ட்டு தான். லீஸுக்கெல்லாம் குடுத்துட்டு ரொம்ப கஷ்டம். அதனால அத சொந்தமாவே வாங்கிடலாமே" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாங்க எல்லாருமே. உடனே வந்து, "ஐய்யய்யோ! பாட்டி என்ன இப்படி பண்றாங்களே" அப்படின்னோனே, அஞ்சலி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். அப்புறமா என்ன பிரச்சனையே இல்லல்ல. அவர் இருக்கட்டும்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைறாரு முரளி. என்ன இது இவங்க வேற மாதிரி பேசுறாங்களே! ஐய்யய்யோ! அஞ்சலி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணுமா? அது எப்படி வேலைக்காகும்? நான் வாங்கவே போறதில்ல. அப்ப எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? இங்க பாருங்க அஞ்சலி, அம்மம்மா, நான் வந்து கேட்டேன். ஆனா யாருமே நம்புற மாதிரி இல்ல. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோனே, ஏங்க நீங்க டென்ஷன் ஆவுறீங்க? பாட்டி சொல்றதும் கரெக்ட்டு தான். வந்து நம்ம மொத்தமாவே வாங்கிடலாம். நான் அதுக்கு தான் சொன்னேன். நீங்க தான் இல்லன்ட்டீங்களே! அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தரேன் பணம். நீங்க வாங்கிடுங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஐய்யய்யோ! இதுல பாட்டி வேற சேர்றாங்களே! இவன் மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ண பார்க்குறானே! இவன விடக்கூடாதே! அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. பாட்டி எதுக்கு இப்ப தேவையில்லாம அதெல்லாம் வாங்கிக்கிறேன்? இப்போ அஞ்சலி அக்கா வயித்துல பாப்பா இருக்கு. பாப்பா பொறந்தோனே வாங்குனா தானே நல்லாருக்கும் சொத்தெல்லாம்ன்னோனே, ஆமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.